ஹலோ மக்களே, சக்கமோட்டோ டேஸ் 19th எபிசோடுக்குள்ள போயிடலாம். போன எபிசோட்னு பார்த்தா எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாமுக்கு வந்துட்டாங்க. நீ தான் என்னோட ஹீரோன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க காணகுரி வந்து அக்கிராவை தொடுறான். தொட்டது மட்டும் இல்லாம அவன் கேமரா வச்சு சுட்டு தள்ளுறான். அந்த இடமே வெடிச்சு செதறது. ஆனா சடனா அக்கிரா மூளையை யூஸ் பண்ணி எல்லாரும் உங்க ட்ரெஸ்ஸை கட்டுங்கன்னு சொல்றான். சடனா அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒரு பேராஷூட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அது மேல அப்படி கயிறை பிடிச்சி எல்லாரும் பறந்து போறாங்க. போயிட்டு தரையில போய் விழுறாங்க. அவங்க விழுந்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் கட் பண்ணி காணகுரியை தான் கட்டுறாங்க. அவனோட கேமராவே உடஞ்சிருச்சு. ஆனா அவனுக்கு எதுவும் ஆகல. நான் உயிரோட இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி எக்ஸாமுக்கு வந்தவங்களை தான் காட்டுறாங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளையா எண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஷின்னு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்கடா. அந்த டைரக்டர் பார்த்த வேலைனால ஏகப்பட்ட பேர் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷின் பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை அக்கீரா வாரா, நான் உயிரோட இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அந்த எக்ஸாமே நான் பாஸ் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் இப்ப என்னோட கிளாஸ்மேட்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கிளாஸ்மேட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஷின்னு ஸ்கூல் ஃபெஸ்டிவல்லாம் இங்க இருக்குமான்னு சொல்லிட்டு ஷின் கட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் ஃபெஸ்டிவல், ஸ்கூல் ட்ரிப் எல்லாமே இங்க நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒருத்தர் வேகமா ஓடி வரான். டே பீச்ல எனக்கு ஒரு புல்லட் கிடைச்சிருச்சுடா, அப்ப நானும் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றான். அவன் இவன் யாரா கோமாளின்னு சொல்லிட்டு ஷின் கட்டுக்கிட்டு இருக்கான். டே நீங்க பேராஷூட் ரெடி பண்ணீங்களாடா, அதுல நானும் ஒருத்தர் துணியை கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எக்ஸாமினர் தான் கட்டுறாங்க. டே நம்ம ஏகப்பட்ட மக்களை வந்து விட்டுட்டோம்டா, நிறைய பேர் இறந்துட்டாங்க போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இங்க என்ன நடந்தாலும் கவலைப்படாத, நம்ம 2ல இருந்து 3 பேர் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ண போறோம். அதனால ஒரு கவலை இல்ல, இருக்கவனை வச்சு நம்ம எக்ஸாம் நடத்துவோம்னு சொல்றானுங்க. அவனுக்கு லீட் எக்ஸாமினர் உசாமின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த அறிக்கை கொடுத்துருப்பாள்ல, அந்த பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்தவங்களும் எந்த நிமிஷம்னாலும் வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வரட்டும்னு சொல்லிட்டு எஞ்சி போறான். பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு கப்பல் வருது. டே எக்ஸாமுக்கு வந்தவனுங்களே, நம்ம வந்து 3வது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சில விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு வரான். அவன் நியூ பார்ட்டிசிபென்ட்டையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு 3 பேர் அங்க இருந்து குதிச்சு வராங்க. டே காய்ஸ், உங்களை பார்த்தாலே சீரியஸா வேற லெவலா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 3 பேர் வந்திருக்காங்க. இந்த 3 பேர் வந்து 3rd ஸ்டேஜை வந்து அட்டன் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஷினாயா, டோரமாரு, காஜி, இந்த 3 பேர் புதுசா அட்டன் பண்ண வந்திருக்காங்க. நான் தான் டோரமாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரா. ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு ஷின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். டே நாங்க உயிரை பிடிச்சி மேல இருந்து வந்தா, நீங்க என்னடா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து 3வது இதுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு கீச்சைன் சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அது நம்ம சக்கமோட்டோ கீச்சைன். இது என்ன முட்டாள் கீச்சைன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கான். அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டா. டே கொஞ்சம் பொறுமையா இரு, ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்னா இவனுக்கு ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் ஹிட்மன் ஏஜென்சில இருந்தாண்டா வந்திருக்காங்க. ஆல்ரெடி இவங்க பழைய ரெக்கார்ட்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ் டோரமாரு, நாங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பேரை இழந்துட்டோம், இன்னும் யாரையும் கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு வாரான் உசாமி. சக்கமோட்டோ கீச்சன் இவன் கிண்டல் அடிக்கலான்னு பாக்குறான். அவர் என்னோட ஃபேவரட்னு சொல்றா. சக்கமோட்டோவான்னு சொல்லிட்டு சக்கமோட்டோவே செதறிட்டான். லெஜெண்டரி அசாசின்ல அவன் கீச்சனுக்கு இவன் இதுக்கு தொங்க விட்டுருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹிட்மனுக்குலாம் ஃபேன் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. சார் நீங்க கொஞ்சம் பார்த்தே இருங்க இந்த பொண்ணுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு பக்கத்துல வாரான். அவனும் ஓகேன்னு சொல்றான். நம்மளு சப்பியா இருக்கனால கண்டுபிடிக்கல. இது ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஸ்லர்ரா தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு டிஸ்கோ தேக்கு வந்திருக்காங்க. சார் கால் பண்ணாதீங்க, அவங்க வந்து எக்ஸாமுக்கு நடுவில் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஸ்டூடெண்ட்டை கூட்டு வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்கிட்ட ஏதோ ஃபீலிங் இருக்கு, யங் பீப்புள் வந்து இந்த சொசைட்டியை மாற்றக்கூடிய திறமை உள்ளவங்கடா அப்படின்னு சொல்றான். உங்களை யங் வயசுல தான் காஷிமாயும் ஒன்னே நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வயசாக ஏகப்பட்ட சுமைகள் அப்படி தாங்க வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம புது ஆளை நம்பி இப்ப களத்துல இறங்கும்னு சொல்றான் ஸ்லர்ரு. அதுக்கப்புறம் 3rd ஸ்டேஜை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே எல்லாரும் ஒரு புல்லட் வச்சிருப்பீங்கல்ல, அந்த புல்லட்டை திறந்து பாருங்கன்னு சொல்றான். பார்த்தா அதுலயே ஒரு பெரிய ரிசிப்ட் மாதிரி இருக்கு. இது என்னோட ஹெட் பண்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. ப்ளூ, எல்லோ, ஒயிட்னு இருக்கு. டே எல்லாருமே இது உங்க டெயில் மாதிரி மாட்டிக்கோங்கன்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்லிட்டு வால் மாதிரி பின்னாடி மாட்டிருக்கானுங்க. டே இதாண்டா பார்ட்டிசிபென்ட், இது ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜி, நீங்க உருவாக்கி காட்டணும்னு சொல்றான் அவன். டே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டீமா ஃபார்ம் ஆயிருப்பீங்க. அது மாதிரி ஒரு வால்ல உள்ளவன் அதர் டீம்ல உள்ள வாழை வந்து புடுங்கணும். அப்படி புடுங்கிட்டாமனா அந்த ஆப்போசிட்ல உள்ளவன் தோத்துருவான்டா. இதுல நல்லா இன்டெலிஜென்ட்டாவும் டீம் ஒர்க்கும் பார்க்கணும்னு சொல்றான் அவன். டே மொத்தம் 7 டீம் 7 கலர் இருக்குடா. உங்களுக்கு 2 நாள் டைம், 10 கிலோமீட்டர் ரேடியஸ். இதுல உங்களோட டெய்ல வந்து யார் யார் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து தோத்துருவாங்க. யாரு அவங்க கையில டெய்ல் இருக்கோ அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்ததுல இருந்து ஒருத்தன் வந்து கணக்கு தான் போடுறான். ஆனா அவன் எது செஞ்ச மாதிரி ஒன்றும் புரியல. பேசிக்கிட்டே இருக்கானே தவிர செயல் ஒண்ணுமே இல்ல அவன். ஆனா எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். டே நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினர் வந்து அந்த பேசுறவனை பார்த்து சொல்றான். இது ஒரு US மிலிட்டரி ட்ரைனிங் மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பான். இதுல நம்ம டீமேட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா நாளைக்கு வருங்காலத்துல நம்ம ஒரு டீமை வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு பேசி இருந்திருப்பான். நான் எக்ஸாமினர் சொல்றான், இவன் சொன்னது உண்மையோ பொய்யோ, ஆனா நம்மள்ட்ட வேற ஆள் இல்ல, அதனால இந்த எக்ஸாம் தான் வைக்க முடியும்னு சொல்றானுங்க. அவனுக்கு பார்த்தா அவன் பேசுறத சின்னு கணிச்சிட்டான், மைண்ட்ல ஓடுது. அதுக்கப்புறம் டீமேட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன். மிஸ்டர் சக்கமோட்டோ நானும் வேற டீம்ல இருக்கோம். என்பதை ரெட் டீம்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்க, கில் பேபி, சக்கமோட்டோ, அக்கிரா, இவங்க 3 ஒரே டீம்ல இருக்காங்க. ஒயிட் டீம்ல ஷின், மஃபுயு, காஜி, இவங்க 3 ஒரே டீம்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டீம்ல வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே டைம் முடியக்குள்ள அவங்க டெய்ல அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. 3rd ஸ்டேஜ் எக்ஸாம் ஸ்டார்ட்னு சொல்றான். சொன்ன அடுத்து கண்டு எல்லாம் ஒன்று ஜெட்டுவத்துல ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாருமே வேற வேற திசையில ஓடுறாங்க. இதாண்டா நம்மளோட இது ட்ராப்லாம் இருக்கும், பார்த்து ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப இதா இருக்கா, மாசம் கமிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. சின்ன சக்கமோட்டால ஒன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க.
ஆனா சக்கமோட்டோ மனசுல பேசுறதா சின்னுக்கு புரியுமே. கொஞ்ச தூரம் தள்ளி சில ரிவருக்கு மேல நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பான் அவன். மிஸ்டர் சக்கமோட்டோ, இப்ப நீங்களும் நாங்களும் ஒரு எதிரி, அதனால என்கிட்ட வந்து நார்மலாலாம் பண்ணாதீங்க, நீங்க என்கிட்ட ஃபுல் ஃபோர்ஸா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. பெரிய குரூப்ல இருக்கிறது வந்து நம்மள இறை வந்து சீக்கிரம் வர வைக்கிறா, அதனால நம்மளும் வேற லெவலா போகணும்னு சொல்லிட்டு பாஞ்சு பாஞ்சு போறாங்க. அதுக்குள்ள ஒருத்தனை அடிச்சு பறக்கூடாதான், அடிச்சு பறக்கூட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு இதை எடுத்துடவே செஞ்சுட்டான். ஒரு டெய்ல தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் நம்மளு. அதுக்கப்புறம் பேபி எதுவும் காட்டுறாங்க. அவன் சொல்றான், டே இதான் ரேபிட் டாக்டிக்ஸ், பாதி இடத்த உள்ள வச்சுன்னு சொல்றான். அக்கீரா சொல்றா, இது ஒரு சீட்டிங், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இதுல மிஸ்டர் டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கீரா ஆரம்பிக்கிறா. ஆனா அவன் தலை தூக்கி போய் இருக்கிறான். சின்ன சொன்னதை யோசிச்சு பாக்குறான் அவன். மிஸ்டர் சக்கமோட்டோ, உங்களுக்கு எப்பவுமே நான் ஒரு பேக்கப்பா இருக்கணும், உங்களை மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். சின்ன உங்க கூட நான் கீப் அப் பண்ணிட்டு வாரோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். பார்த்தா அதெல்லாம் நினைச்சு அவன் அழுதுகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நீங்க அழுவுறீங்களான்னு சொல்லி கேட்கறா. நானும் அழுவலன்னு சொல்றான். பார்த்தா அவன் எதெல்லாமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜெட்டு விதத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டொருமாரு பொண்ணு வந்து துரத்தி வர எல்லாத்தையும் பயம் கொடுத்துறாவா. அவ சாதாரண லெவலில் ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. அவ ஆல்ரெடி ஒன்றதான் ஒரு கிரீன் டைல் இருக்குல்ல, எதுக்கு இன்னும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர, எங்களை விட்டுற வேண்டியதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதை நான் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துட்டு ஒரே போடுறா. போட்டு துண்டு துண்டு ஆக்கிட்டா அவனுங்கள்ட்ட இருக்க டெய்லையும் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காவா. பார்த்தவ கலர் கலரா எல்லா டெய்லையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. கலெக்ட் பண்ணிக்கிட்டு இடத்துல ஷின் குரூப் ஓடுறதே அவ பார்த்துட்டா. ஒயிட் கலர் நல்லா இருக்கு, அதை நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஷின் குரூப்பை ஃபாலோ பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறா. கில்லர் பேபி தான் கட்டுறாங்க. ஆல்ரெடி எல்லா குரூப்பும் ஒரு டெய்ல வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவனுக்கு ஏன்டா இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அவனுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க மீனை பிடிச்சி. கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமை, எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றா கீரா. மிட் எக்ஸாம்ல இருந்துகிட்டு ஏன்டா பிளான் பண்றீங்க, நான் சொல்றதை கேளுங்கடா, சாப்பிட வேண்டிய நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். பார்த்தா அவன் என்னன்னு பார்த்தா தானியங்களெல்லாம் போட்டு ஒரு சூப்பை போட்டு கொடுக்குறா. என்னடா வீடுலாம் கேட்டுறீங்க, ஏன்டா பிளான் பண்ணீங்கன்னு சொல்லி, இதான் நம்ம பங்களா, படுத்து தூங்கலாம்னு சொல்றான் சக்கமோட்டோ. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்து வருது. பட்டர்ஃப்ளை பார்க்கவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றாங்க. உடனே இதை பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை மூமெண்ட்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கீரா பட்டர்ஃப்ளை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த பட்டர்ஃப்ளை தொடலான்னு பாக்குறா. ஆனா அது அசால்ட்டா பட்டர்ஃப்ளை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பட்டர்ஃப்ளை அழகா வந்து கேட்ச் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. சக்கமோட்டோ அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் தொடக்கூடாது, இல்ல அந்த விங்ஸ் வந்து பிஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கீரா. சக்கமோட்டோ அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்ணி மிக்கிற நேரத்துல தூக்கிட்டால பட்டர்ஃப்ளைல கூட நோட் பண்ண முடியல இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அக்கீரா, இந்த மூவ் உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஹேண்டிலிங் வந்து சாதாரண ஹேண்டிலிங்கே கிடையாது, வேற லெவலா இருக்குன்னு சொல்றான் சக்கமோட்டோ. ஏரோப்ளைன்ல பார்த்ததோட நீ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோவே பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா சண்டைன்னு வந்துட்டா மத்தவங்கள பார்த்தோன்னே, அவங்க கண்ணை பார்த்தோன்னே எனக்கு சண்டை போடுறது இதுவே பெயருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுல என்ன வீக் ஆயிரும்னு சொல்றான். அப்படி செய்யாம இருந்தா உனக்கு கொன்றே செஞ்சிருவாங்க, அதனால நீ ரிலாக்ஸா இருந்தா சண்டை போடுன்னு சொல்றான். கிங் பேபி உண்மையில் நீங்க வேற லெவல்னு சொல்ற அக்கீரா. பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஒருத்தன் ஜெட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு துரத்தி வர, அவன்கிட்ட பார்த்து இருந்துக்கோங்க, இல்லை உங்க கதையை முடிச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். பார்த்தா நம்மளுக்கு கில்லர் பேபி ஓடிக்கிட்டே இருக்கிறதுல பாஞ்சு வந்து ஒரு அட்டாக் கொடுது. என்னன்னு பார்த்தா சக்கமோட்டோ டீமே லாக் பண்ணிட்டாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயரை போட்டாங்கடா, நம்ம கதையை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ட்ரிக் பண்ணி சக்கமோட்டோ குரூப்பையே லாக் பண்ணிட்டாங்க. நம்ப கூடாதுடா, நம்பனா தப்பாயிருன்னு சொல்றான். பார்த்தா இவங்களை சுட்டு தள்ளிட்டு அந்த டொயின் எடுக்கலான்னு பாக்குறாங்க. சுட்டு தள்ளுறானுங்க, அவனுக்கு வெடிச்சு செதறிட்டாங்க. ஏதோ ஒரு டீம் செதறதானுங்கன்னு சொல்லிட்டு சின்ன குரூப் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்க தான் போறோம்னு சொல்றான். டே உமல தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னீல, அதனால வந்து நீர் பக்கத்துல போக கூடாது, வேற திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் சின்ன. சரின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறதுல சின்ன நோக்கி ஒரு அட்டாக் கொடுது. சின்ன அட்டாக்க பிளாக் பண்றான். டே நீ சைக்கிக் தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் போடணும்னு சொல்லிட்டு சின்ன பாத்துக்கிட்டு இருக்கான். சக்கமோட்டோ மாதிரி நீ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. ஆனா அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு கிரீப்பி ஒட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் அந்த பையன். மஃபூயா மாசா கட்டுறான். இந்த அட்டாக்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறதுல சக்கமோட்டோ பொம்மை உடஞ்சிருச்சு, என்னோட ஹேண்ட்மேடு பொம்மையோட உடச்சிங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் சக்கமோட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா நம்மள துணியை வச்சு பிளாக் பண்ணிட்டு இருக்கான். மிஸ்டர் டாரோ, உங்களுக்கு என்ன அடிபட்டு இருக்கு, ஏன் அப்படி லாக் பண்ணீங்க, எப்படி நீங்க எங்களை காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. இவ்வளவு அடிச்சு உனக்கு எப்படியோட உயிரோட இருக்காங்க, நம்ம நினைச்சதோட டஃபா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமுக்கு வந்தவனுங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கானு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அக்கீரா சடனா தடுக்கி உள்ள இருந்து வெளியே போயிட்டா. நான் எப்படியோ உள்ள போயிட்டேன், ரொம்ப சின்னதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மிஸ்டர் டாரோ, மிஸ்டர் பேபின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. ஓடுன்னு சொல்றான் ஒரு பக்கம் சக்கமோட்டோ. அவங்களை கொள்ளையா போறோன்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க அவனுக்கு. நம்மளுக்கு ஒரு வழி கிடையாது, நம்ம கருணா காட்டணும்னா நம்ம சில விஷயம் பண்ண முடியாடா, நம்மளுக்கு அந்த டைல தேவைன்னு சொல்றான் அவன். சுட்டு தள்ளுறானுங்க. நான் இப்ப என்ன பண்ணு சொல்லிட்டு அக்கீரா கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க இருந்து கிளம்பி, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்றான் அவன். ஆனா நான் சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு அக்கீரா பாத்துக்கிட்டு இருக்கா. என்னைக்குமே ஒரு ஐ கான்டாக்ட் வைக்கல, யார் வீக்கா இருக்காங்களோ அவங்க கதையை தான் நான் முடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜெட்டு வேகத்துல வாரா. ஒரு ஹிட்மனுக்கு அதான் ஒரு திறமை வந்து இது, நான் இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னைக்குமே நான் வந்து மக்களை வந்து நான் பாதிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சில நேரம் நீ சில விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அதுக்கு ஓடுறது தப்பே கிடையாதுன்னு சொல்றான் சக்கமோட்டோ. எங்களை பத்தி கவலைப்படாத, நாங்க நல்லா தான் இருப்போம்னு சொல்றான் சக்கமோட்டோ. அக்கீரா, என்னை பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருக்கா. அது அவ அம்மாவா வேற யாருன்னே தெரியல. என்ன மாதிரி யாருமே இனிமேல் யாரையும் இழக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கீரா பாத்துக்கிட்டு இருக்கா. நான் சண்டை போடணும், ஏன்னா நான் வந்து சண்டை போட்டே திருணும், என்னால யாரும் சாக கூடாது, நான் கண்ணை திறந்து களத்துல இறங்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. நான் அசாசினா மாறப்போறேன்னு சொல்லிட்டு
ஜெட்டு வேகத்துல வந்துட்டு அவனை போட்டு தள்ளுறா. ஒரு கையை வச்சு கதையை முடிக்கிறாவா. ஒருத்தனை அடிச்சு நொறுக்கிட்டா. அக்கிரா மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கா. ஜெட்டு வேகத்துல வந்து இன்னொருத்தனை அடிக்கலான்னு பாக்குறா. ஆனா சக்கமோட்டோ அந்த ஸ்டீல் ஒயரை கட் பண்ணிட்டு அமைதியாரா அக்கிரா எதுவும் பண்ணாதான்னு சொல்றான் சக்கமோட்டோ. மிஸ்டர் டாரோ நான் இப்ப என்ன பண்ணன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. டே ரொம்ப பேசாதான் சொல்லிட்டு சக்கமோட்டோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஒருத்தன் கழுத்தையே அறுத்துட்டா. கொஞ்சம்னா அவன் இறந்திருப்பான். ப்ளீடிங் அதிகமாகுது. இவனை ட்ரீட் பண்ணாலும் இவன் செத்துருவான்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். எப்படி நீ இதை பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கறான் கில்லர் பேபி. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் காப்பாத்தணும் அதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி கண்கலங்கிட்டு இருக்கா. என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்றாவா. நான் எதை பாக்குறனோ அந்த பார்த்ததை நான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. டே சக்கமோட்டோ நாகமோ என்னைக்குமே என்கிட்ட ஒரு டார்கெட் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க முடிக்கன்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ணிட வேண்டியதானே சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது ஒரு நார்மல் விஷயம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அகிரா உன்னோட ஃபேமிலி பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா சக்கமோட்டோ. அக்காவோ அப்படின்னு சொல்றா. அகிரா அக்காவோன்னு சொல்றா. பார்த்தா ஆல்ரெடி ஆர்டர்ல இருந்து ஹியோ வந்து பேசியிருப்பான். அவங்க டீம்ல மொத்தம் 3 பேர் தான் எனக்கு தெரியும். சக்கமோட்டோ நாகமும் அக்காவோன்னு சொல்லியிருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த அக்கமோ சாதாரண ஆள் கிடையாது. அகிராக்கு ஏதோ சொந்தக்கார பொண்ணு தான். அக்காவோன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ யோசிக்கிறான். அதோட முடியாத கிடைத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.